உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்களும் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பியெல்லாம் விட்டுட்டு 12 மணிக்கு தான் சமைக்கவே 11:45க்கு சமைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம்பியை போய் கூப்பிடணும். வரலட்சுமிக்கு அங்கே ஆஃபீஸில் வேலை இருக்குது, அதனால் வரலட்சுமி அங்கே கிளம்பிட்டாப்புல. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கீரை புளி போட்டு கீரை கடைய போகிறோம். அப்புறம் காராமணி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் வந்து வதக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி. முட்டை வந்து வறுவல் மாதிரி வேக வச்சுருக்கேன். வறுவல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய்லாம் வதக்கிக்கலாமாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் விளாக் தான். இவ்வளோ லேட்டாக லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் வேலையாக இருந்தது. தம்பியை ஸ்கூலில் கூட்டு போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அழுதாரு. ஏன்னா வந்து டாய்ஸ்லாம் இருக்குது, டாய்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் கூட்டு போய் ஜேசிபி ஒன்று வந்துருச்சு இன்னைக்கு. ஆமாம், அதனால் அத்தை வாங்கி கொடுத்து விட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் ஸ்கூல் போக மாட்டேன், நான் வந்து ஜேசிபி விளையாடணும், அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வம்பு அப்படின்னு கொண்டு போய் தள்ளிட்டு வந்தாச்சு அவரை. அவன் நேற்று சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசுங்கம்மா அவன்கிட்ட, அவன் வந்து போவான், நம்ம வந்து இப்படி பேசணும்னா அதுக்கப்புறம் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். யோகன் வந்து அழுவாமல் போகல, நீ குட் பாயில் அப்படிலாம் சொல்லிட்டு அவனை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி. அது கூட அப்படி பேசுனா ஒரு எப்படின்னா அப்படியே பொறுமையா சரி அப்படின்னு வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் 2, தக்காளி வந்து 4, பச்சை மிளகாய் வந்து 6 போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு திட்டமான கோலி உருண்டை அளவுக்கு புளி, ஒன்று மதியமாக தட்டி வச்சுருக்க பூண்டு. இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் கீரை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும். இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் சமையல், வெஜ்ஜு சமையல். ஆமாம், இல்லை முட்டை சமைக்கிறோமேப்பா. நேற்று முட்டை சில்லி ஏதோ சம்திங் சமைச்சோம். இன்னைக்கு வந்து வேறு வந்து வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சால்ட் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. அது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இங்கே வாப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காராமணி வறுவல் மாதிரி பண்ணுவேன். அதாவது காராமணி கூட இந்த உருளைக்கிழங்கு போட்டு பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த காராமணி உருளைக்கிழங்கும் போட்டு வதக்கல் வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரையாக பண்ணி எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாக்கா சப்பாத்தி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாக பண்ணுற பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம். இதில் அப்படியே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உப்பு சேர்த்துருவோம். கல்லுப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். காராமணி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் காராமணி. 2ம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கட்டு வந்து அரைக்கீரை தான் நம்ம வந்து புளி போட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும். அதோட தண்டுக்கீரையும் நமக்கு புளி போட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் அரைக்கீரை அளவுக்கு தண்டுக்கீரை டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை பருப்பு போட்டு கடைஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே வேகட்டும். இப்போ தக்காளி வந்து 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டியும் தம்பியை போய் ரமேஷ் வந்து கூப்பிட்டு வந்துடுவாப்புல. வா உள்ள வா. இப்பதான் வந்தியா? எதுக்கு அழுத? வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொரியல் பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் சேர்த்தேன். இதுக்கு ரெடி பண்ணுறாங்களா இல்லை நாளைக்கா?
என்னத்துக்குமா இல்லை புளியோதரை நாளைக்கு பண்ணிக்கலாமா? அங்கே போகிறேங்க. அவரை வந்து வீடியோ எடுக்கணுமா, இதுக்காக தான் இன்றைக்கி அழுதார் ஸ்கூலுக்கு போவேன். ஜேசிபி வந்தது, அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி. ஓ ம் ஆ ஓகே ஓகே. அச்சோ ஜாலியா. யூனிஃபார்ம்லாம் கழட்டணும்ல நீ? வாப்பா, இதோ இப்போ குளிக்க வைக்கணும்ப்பா. இப்போ வந்தவொடனே முதல்ல ஸ்கூலில் இருந்து தம்பி வந்தவுடனே எல்லா ட்ரெஸ்ஸும் ஊற்றிட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி விட்டுருவோம். தண்ணி ஊற்றி விட்டுட்டு தான் வேறு ட்ரெஸ் மாற்றுவோம். அதுங்காட்டி இங்கே அடுப்பில் வேலை இருக்கேன்ட்டு நான் இங்கே வந்துட்டேன். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஆல்ரெடி இதுலேயே நம்ம வந்து உப்பு போட்டுட்டோம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த தக்காளிலேயும் வெங்காயத்துலேயும் இருந்த தண்ணியோட அப்படியே வந்து நமக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்க இப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கீரை வந்து நல்லா வெந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஜேசிபின்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதனால் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சிக்கன் வறுவல் மசாலா தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இப்படி தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. போகலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஓகே. அவர் வந்து மண் வச்சு ஜேசிபி விளாட்லாமா? ஓகே ஓகே. வேற ட்ரெஸ் மாற்றிக்கலாம், நார்மல் ட்ரெஸ். வர நம்ம இப்பையிலேருந்தே பழகிட்டோம்னா பசங்க வந்து வந்த உடனே ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. வந்தவுடனே நம்ம அதை பழகணும் அப்படின்றதுக்காக யோகனுக்கு வந்து நாங்கள் அதை பழகிட்டுருக்குறோம். வந்தவுடனே பாருங்கள் ஷூ அவுத்துட்டாரு. இப்போ நான் போகல, அதனால தான் அவர் விளையாடிட்டு இருக்கிறார். நான் போனேன்னா உடனே வந்து அவர் விளையாடுறதை விட்டுட்டு ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் மாற்றிடுவோம். அடுப்பில் ஒன்றுமே காணோம். ரெடி ஆயிடுச்சா? என்னென்ன ரெடி ஆயிடுச்சு பார்த்தலாம். கீரை மட்டும் தாளிச்சிட்டு போயிடலாம். ஓகே. இங்கே இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பில் வந்து சடனாக மாறணும்னு யோசிக்காதீங்க. ஃபோன் வந்துட்டே இருந்தது, அதை பேசுறதுக்குள்ள. ஓகே. இது வந்து நம்ம இந்த புளி போட்டு கடையிறோம்ல கீரை, அதுக்குப்பா கடைஞ்சி வச்சுட்டேன். சரி, நீ ஃபோன் பேசிக்கிட்டே இருந்த. ஓகே ஓகே. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அந்த பொன்னிறமாக வரணும் ராஜா, வரட்டும். ஒர்க் ஆகும்பா, பேட்டரி சார்ஜ் போடலாம். வெயிட் பண்ணு, இரு, அப்பா ரெடி பண்ணி தரேன், வெயிட் பண்ணு. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அவங்கமே. ஏமா ஒர்க் ஆகும்? நீ எடுத்துனுவாம்மா. நீ அங்கே வச்சுட்டு இது ஓட்ட முடியாது, கொஞ்சம் கிட்ட பக்கத்தில் வச்சாதான் ஓட்ட முடியும். எடுத்துட்டு வா. கீரை தாளிச்சாச்சுங்களா? ஆமாம், வடகம் இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கல, அதனால இந்த வெங்காயத்தை போட்டு தாளிச்சு அங்கே இருக்கு. இங்கே தேடி பார்த்தா காணோம். யோகன் வாப்பா. சிம்பிளாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி போட்டு கீரை கடைஞ்சாச்சு. இது வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வறுவல் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கும் அது பேர் என்னப்பா காராமணியும் போட்டு ஒரு வதக்கல் மாதிரி பண்ணியாச்சு. முட்டை வறுவல் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதை வந்துட்டாராம். பொட்டை எப்படி தீட்டிங்கன்னு வந்து சைனீஸ் சிம்பிள்லாம் போட்டு வச்சிருக்கேன். எதை காட்டு? அங்கே பாரு, சைனீஸ் சிம்பிள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். இப்பெல்லாம் சட்டை திட்டமா நான் வரல வீடியோக்கு அப்படின்லாம் சொல்லிடுது. அதுக்கு அவருக்கு இஷ்டம் இருந்தா மட்டும்தான் வந்து நிக்கிறாரு, இல்லைன்னா வரமாட்டாராம். பசிக்குதாப்பா? சாப்பிடு, ரசம் சாப்பிடலாம். இட்லியா? 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 சரி, இட்லி தரேன். சரி.